அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் மதிபாபன். இங்கே தங்கவேல் மதிவர்மன், காது கேளாத மாற்றுத்திறனாளி. இப்போ இந்த சூப்பர் கேக் எலக்ட்ரிக் கடைக்கு வந்துருக்காரு. இவங்க தான் அண்ணன் மனோகரன். இவர் தான் கடந்த 30 வருஷம் மேலே 40 வருஷம் மேலே கதவுது. இப்போது இவரு தான் இந்த வண்டியில் பண்ணுவார். இவர்கிட்ட தான் நான் கொடுப்பேன் நான். ஓகேவா? இன்னும் 2-3 பேர் இருந்தால் தான் நான் கொடுக்க மாட்டேன். இவங்க தான் மனு பார்த்துங்க. இவர் பக்காவாக வேலை செய்வாருங்க தான். இப்போ இந்த வண்டிக்கெல்லாம் இவ்வளோ கஷ்டப்படுறோம். ஊரோடு ஒழிக்க கஷ்டமாக காசு கொடுக்குறாங்க. அது பெருசு இல்லை. ஆனால் இந்த உழைக்கணும். க்ளீன் பண்ணி எடுத்து கூட எல்லாத்தையும் பக்காவாக பண்ணிருப்பேன். இந்த காலி செட்டெல்லாம் எடுத்து கொடுத்துறாங்க. ஓகேவா? ரொம்ப நிறைய ஐயா. ஆனால் இப்போ சொன்னேன், எத்தனை வருஷமாக இருக்கு நான் வேறு 50 வருஷமா கேட்டுங்க. 50 வருஷமா. இப்போ இந்த வண்டிகளை பற்றி இப்போ என்ன கேட்டு பண்ணுங்க. நல்ல ஒரு பண்ணலாம் சார். விதா இப்போ அண்ணா விதா அது இப்போது இந்த வண்டிகளில் பார்த்தீங்கன்னாக்கா எலக்ட்ரிஷன் அண்ணா, அடுத்தது பெயிண்டர் அண்ணா, அடுத்தது டிக்கர் அண்ணா, அடுத்தது படுற அண்ணா, இவங்களால் இல்லாமல் இந்த வண்டியை உருவாக்கி ஓட வைக்க முடியாது. இவங்களால் இருக்கிறாங்க நாங்கள் வாழ முடியல. நான் வாழ்ந்தால் என் குடும்பம் வாழுது. இப்போ இது உட்காந்து பண்ணுறாங்க. கடை வாடகை, வீடு வாடகை, சாப்பாடுக்கு எல்லாருமே தரணும். அதை குறை சொல்ல கமெண்ட் பண்ணுறவங்க நிறைய பண்ணுறாங்க. ஆனால் இருந்தாலும் நான் அதை பற்றி நான் கவலைப்படுறது. என்னுடைய உடல் உழைப்பில் என்னுடைய சொந்த திறமைகள்லாம் நான் நினைக்கிறாங்க. ரொம்ப நன்றி. நன்றி. நான் செக் பண்ணுறாப்ப இது லைட்டிங் ஸ்டார்டிங் செக் பண்ணுறாடா இருப்பாங்க. அண்ணன் பொறுத்தவரை வேலை சுத்தம் பண்ணுறாப்ப. ஓகேவா? அடுத்த லைட்டிங் கால் செக் பண்ணுறப்போ வயரிங் புதுசு சிடி. ஓகேவா? நம்ம கூட உட்காந்து பண்ணுறோம். நான் அது பக்காவாக இருப்பேன். இது பண்ணால் எனக்கு ரொம்ப திருப்தியாக வண்டி. அதுதான் இப்போ இதுப்பா நம்ம வண்டியில் வயரிங் செட்டு வாங்கி ஆகணும் நான். ஓகேவா? வயரிங் செட்டு ஒன்று வாங்கணும். அடுத்தது சிடி ஒன்று வாங்கணும் நம்ம வண்டியில். பார்த்துக்கோ. பென் பிரேக் லிவரு தெரியுதா? பென் பிரேக் கேபிள் மாட்டிட்டேன். இந்த ஆக்சரு. ஓகே, ஆக்சர் ப்ளே இல்லாமல். அடுத்தது வயரிங்கு, அது ஹெச் கேபிள். ஹெச் கேபிள் மாட்டித்தானே. ஹெட்லேயே சுவிட்சு மாட்டி வச்சேன். ஓகே, அது பெட்ரோல் டியூப்பு. ஓகேவா? புது ஒரிஜினல் டியூப் கம்பெனிது. ஏர் ஓஸ் லெபர் மாட்டி வச்சேன். பார்த்துக்கோ. நான் வயரிங்கு கிட்டாச்சா சிடி அது இருக்கா சரிதா? பார்த்துக்கோ. அதை வெல்டிங் பண்ண கிட்டால் தான் சரியாக வருமே. பண்ணுறாடா? பார்த்துக்கோ. சரிதா? இந்த வெல்டிங் பண்ணது வண்டி எடுத்துக்கோ. அந்த வண்டியை சரிதா? என்ன பண்ணுறது? எவ்வளோ கஷ்டமாக கிருஷ்ணாவில் ஊற்றி க்ளீன் பண்ணுறப்பா. நான் வச்சு சொன்னேன். அது இப்போ கிருஷ்ணாவில் ஊற்றிதே க்ளீன் பண்ணியிருக்கேன். பார்த்துங்க. சத்தியா உட்காந்து க்ளீன் பண்ணதான் சுத்தமாக இருக்கேன் வேலை. தெரியுதுல்ல? இப்போ எத்தனை க்ளீன் பண்ணிட்டு மாட்டு வாஷ் பண்ணது. பார்த்தியா? எப்படா நம்ம வண்டி சிடிஐ சரிதா? சிடிஐ இந்த காயில் உள்ள ஒரு மேக்னெட்டு. இந்த கவர் இந்த கவர் சரியா? இப்போ சிடிஐ காயில் மட்டும் வயரிங் மாட்டியாச்சு. இப்போ இன்ஜின் ஆயில் மாற்றி விட்டாச்சு. இன்ஜின் ஆயில். ஓகேவா? இன்ஜின் ஆயில் புதுசாக போட்டோன்னா இப்போ என்ன பண்ணணும்னா கால்பேட்டரை பார்க்கணும். பெட்ரோல் டேங்க்கு இந்த சுவிட்சு தொகு பேர். சுவிட்சை கட் பண்ணிட்ட பேர். கட் பண்ணியாச்சா? இதெல்லாம் பண்ணோம். சுவிட்ச் ஒன்று வாங்கி போடணும். அது கேட்டிருக்குது. சரியா? அதை ஹேண்டில் பேக் க்ளீன் பண்ணுற பார்த்தீங்களா? ஹேண்டில் பேக் ஃபுல்லாக மண்ணாகுது. இப்போ தெரியுதா? இப்போ ஹேண்டில் பேக்குள்ளே உட்காந்து சுத்தமாக க்ளீன் பண்ணியிருக்கேன் நான். இல்லை இதெல்லாம் அப்படியே பெயிண்ட் வச்சுக்கோ. உள்ளே பெயிண்ட் இருக்குப்பேன். தோண்டாமல் க்ளீன் பண்ணி அப்படியே பெயிண்ட் வச்சுக்குது. அது அதெல்லாம் பண்ணக்கூடாது. சரிங்களா? அதே மாதிரி ஹேண்டில் பேக் மேலே கட்டிக்குப்பேன். சரிதா? இப்போ என்ன பண்ண ஹேண்டில் பேக் ரெடி பண்ணணும். கீஸ் அப்படலாம் க்ளீன் பண்ணணும். ஒரு ஆயில் கிடையாது, கீஸ் ஆகும் பார். சரிதா? எல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணணும். அதே மாதிரி ஆக்சிடென்ட் பைப்பு பார். ஓகேவா? இப்போ வாட்டர் வாஷ் பண்ணுறேன். முன்னால் க்ளீன் பண்ணிட்டு இப்போ சுத்தமாக வாட்டர் வாஷ் பண்ணி பிடிக்குமா? சுத்தமாக இருக்கும் பார். தெரியுதுல்ல? ஓகே, பாருங்க ஆக்சிடென்ட்டில். ஓகேவா? பார்த்துங்க. இப்போ இந்த மாதிரி சுத்தமாக க்ளீன் பண்ணனா தான் வண்டி ஓடுன்னு சொல்லாது. இந்த வண்டி ஓடுன்னு சொல்லாது. இருந்தாலும் நம்ம வாங்குற காசுக்கு ஒழுங்காக வளர்த்து சுத்தமாக செஞ்சு கொடுக்கணும். சரியில்லை? அதுக்கு தான் நான் இந்த மாதிரி செஞ்சு கொடுப்பேன் சுத்தமாக. சரியில்லை? வேறு ஒன்றும் இல்லை சார். அது ஓகே. ரொம்ப நன்றி. ஒரு கோல் அப்படிங்கிற மாதிரி இது ஆயிரத்துக்கு வெல்டிங் பண்ணிங்க. அங்கே தான் பண்ணவொன்னு என்ன டாப் உள்ளே உட்காருது. இந்த ஃபோன் உள்ளே போகாது. இந்த இடத்த என்ன பண்ணணும்? அங்கே கட் பண்ணி எடுக்கணும். அதை எடுத்தால் தான் நான் டாப்பில் உட்காரும். பார்த்தியா? இந்த கை வைக்கிறப்ப இந்த இடத்த பார்த்துக்கோ. என்ன பண்ணுறது? ஃபோர்க்கை வெளியே தான் தெரியுது எனக்கு. நான் நல்லா பண்ணி வச்சு. ஆமாம், கோன் மேலே கோன் லூஸ் ஆகுது பார். கோன் ஷேக் ஆகுது பார்.
ஷேக் ஆகக்கூடாது அந்த மாதிரி அது வெயிட்டிங் பண்ணுது